ज्ञानाञ्जनशलाकया ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। சைத்தன்ய மகாபிரபுடைய தெய்வீக அன்பின் அமைப்புக்குள்ள நாமெல்லாம் இருக்கிறோம். அன்பு அப்படிங்கிறது இதயத்துடைய ஒரு பக்குவ நிலை. அது எப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா நடந்துக்கிறாங்கன்னா ரெண்டு பேருக்குமே தவிப்பு உண்டு. அதே போலதான் கிருஷ்ணருக்கும் தான் மேல அன்பு காட்டுறவர் மேல ஒரு தவிப்பு இருக்கும். அந்த அன்பாளனுக்கும் பகவான் மேல ஒரு தவிப்பு இருக்கும். பரஸ்பரமானது பிரேமை. அது ஒரு பக்கம் இது இல்லை, ரெண்டு பக்கமும் உள்ளது. இப்படியே பிரேமை உள்ளவங்களெல்லாம் தொகுத்து ஒரு பெரிய பிரேம சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதுக்கு தலைவியா ராதாராணி இருக்கிறாங்க. அதுதான் பிருந்தாவனம், கோலோகம். இங்க சாதுக்கள் தான் போதான். யாரும் குரூரமா இல்லை, எல்லாம் அகுரூரர் தான். அகுரூரர் நாம வரலாறுல பார்த்திருக்கிறோம். அகுரூரர் அவர் வந்தனம், அதுக்கு அவரை நாம உதாரணமா எடுத்துக்கிறோம். அத்வைத பக்தியில வந்தனத்துக்கு அவர் தான். அவர் என்ன செய்தார்? அவருக்கு குரூரமான மனசே கிடையாது. ஹம்சன் அக்ரூரரை ரிஷபலராம அழைச்சிட்டு வாங்க, இங்க ஒரு பெரிய போட்டி நடத்த போறேன், அதுல அவங்க பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிதான் அனுப்புறாரு. கிருஷ்ண பலராம கொல்லணுங்கிறது அவனுடைய திட்டம். ஆனா அது கூட புரியாம அக்ரூரர் ஆகா, கிருஷ்ண பலராம் பற்றி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தேன், பார்க்க ஆசை இருந்தது. அந்த ஆசை பரமாத்மா மூலமா ஹம்சனுக்கு தெரிய ஹம்சன் என்ன அங்க அனுப்பி வைக்கிறான். அதனால கம்சன் ஒரு விதத்துல எனக்கு குரு அப்படிங்கிற மாதிரி அவரு சந்தோஷப்பட்டார். இப்படி கம்சன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்துல இவர் பிருந்தாவனத்துக்கு வந்தார். வரும்போது பிருந்தாவனத்துக்கு வரவும் விழுந்து நமஸ்காரம் பண்ணார். அப்போ பகவான துதி பாடுறார் கிருஷ்ணனா. அங்க கால் தடமா இருக்கு. கண்ணன் மாடு மேய்ச்சது, அந்த பசுக்கள் நடமாடுன தடமா இருந்தது. அந்த ஒவ்வொரு தடத்திலையும் மண்டி போட்டபடியே தலையை ஊத்தி ஊத்தி எடுத்தார். அப்ப கிருஷ்ணனுடைய நாமங்களை சொல்லி சொல்லி அப்படி முட்டி போட்டே நந்த மகாராஜா மாளிகைக்கு வந்தார். இதத்தான் இன்னைக்கு கோவர்த்தனாவுல நடத்துறாங்க. முட்டி போட்டு நமஸ்காரம் பண்ணி வராங்க. அது ஒரு வந்தனம். நவவித பக்தியில சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம். சிரவண கீர்த்தன ஸ்மரண வந்தன பாத சேவன தாசியரை. தாசியம் ஆறாவதா இருக்கு. சைத்தன்ய மகாபிரபுவும் சரி, இல்லாட்டி ருத்ராசுரன் பாகவத்துல 6வது ஸ்கந்தத்துல வரும். இன்னும் பல பேர் இவங்களுடைய வார்த்தைகளை பார்க்க, தாசனுக்கு தாசனுக்கு தாசன், நான் கிறிஸ்துவோடைய தாசனுக்கு தாசனுக்கு தாசன் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு அன்பின் வழிபாடுதான். தாசானு தாசானு தாசன், நேரடியா தாசன் சொல்லிடலாம். ஆனா அப்படி சொன்னா திடீர்னு என்னோட பெரிய தாசன் உண்டா, நான் ஒரு சிறந்த தாசன், நான் ஒரு உயர்ந்த பக்தன் அப்படிங்கிற ஒரு கர்மா வரும்.
அது வரக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க இப்படி தாசனுக்கு கிருஷ்ணருக்கு யாரு தாசனோ அந்த தாசனுக்கு தாசனுக்கு தாசன் அப்படின்னு தன்னை வந்து அறிமுகம் பண்றாங்க. அன்பன் கூட அப்படிதான் அறிமுகப்படுத்துறாரு. யார் வந்து கௌசல்யா கோசல நாட்டுக்கு, கௌசல்ய புத்திரன் தசரத புத்திரன் கோசல தேசத்துக்கு யார் மன்னனோ இந்த மன்னனுக்கு நான் ஒரு அடியாள் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்துறாரு. இப்போ இவ்வளவு உயர்ந்த இறைவனை வந்து யாரு உள்ளத்துல கொண்டே இருக்கிறாங்களோ அவங்க வந்து விரஜவாசிகள். அந்த உள்ளத்துல பகவானை சுமந்தபடி தெரியறவங்க எல்லாம் சாதுக்கள். அதனாலதான் அவங்களால வந்து சிரவணம் பண்ண ஆசை வருது, கீர்த்தனம் பண்ண ஆசை வருது, நவவித பக்திக்கும் ஆசை வருது. உள்ளத்துல யார் இறைவனை தாங்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த அன்புனால இதையெல்லாம் செய்யறாங்க. கிருஷ்ணர் மேல யாருக்கு தூய அன்பு இருக்கோ அவங்க கண்டிப்பா அந்த நவவித பக்தியில ஒண்ணுல இருப்பாங்க. அப்ப சாதுக்கள் அப்படிங்கிற போது அதுக்கு ஒரு கதை உண்டு. அதை சொன்னா உங்களுக்கு இந்த 5:30 வரைக்கும் சரியா நேரம் வந்துடும். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். சரியான கஞ்சனா இருந்தார் அந்த ராஜா. அவருக்கு வந்து தனக்கே கூட அவன் செலவழிக்க மாட்டான், அப்படி ஒரு கஞ்சன். நல்ல வசதி இருக்கு ஆனா கஞ்சன். அப்போ அந்த நாட்டுக்கு ஒரு சாது வந்தார். ஊர் எல்லையில ஒரு மரத்தடியில அவர் உட்கார்ந்து நாமஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவர் வந்து அக்ரூர் மாதிரி எந்த குரூரமான விஷயங்களையும் அசைப்போட மாட்டார், அசைப்போடுறது இல்லை. அப்போ மக்கள் அவரை பார்த்து அவரை வணங்குறாங்க, வணங்கி ஆசி பெறுறாங்க. அவரை பார்த்த பிறகு மக்களுக்கெல்லாம் வாழ்க்கையில ஒரு மங்களம் ஆகுது. இதனால செய்தி பரவி ஊரெல்லாம் கூடி அவரை தினமும் தரிசிக்கிறதே வேலையா வச்சுக்கிட்டாங்க. அதால அப்படி தரிசிக்கும் போது அவரும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். கிருஷ்ண நினப்புல இருங்க அப்படின்னு சொல்லி ஆசி பண்ணார். இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். கிருஷ்ணே மதிரஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணரை நினைச்சபடி வாழ்க்கையை வச்சுக்கங்க. ஏன்னா மங்களம் மங்களங்களுக்கெல்லாம் மங்களமான கிருஷ்ணனை நினைக்கிற போது அதுக்கு எதிரான எதையும் நாம யோசிக்க தேவையில்லை. அப்போ மக்கள்லாம் அவரை பார்த்து மகராஜ் 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 அப்படின்னு சொல்லி வணங்குறார். இது ராஜா காதுக்கு போச்சு. மந்திரி சொன்னா நீங்க ரொம்ப கஞ்சத்தனமா இருக்கீங்க, அந்த சாது கிட்ட கையில ஒண்ணும் கிடையாது ஆனா எல்லாரும் மகாராஜிங்கிறாங்க, உங்க கையில எல்லாம் இருக்கு ஆனா உங்களை ராஜாவா கூப்பிட வெக்கப்படுறாங்க, காரணம் உங்க கஞ்சத்தனம். இப்ப நான் என்ன செய்யறதுன்னு ராஜா கேட்டார். அந்த சாதுவை அரண்மனையில விருந்தாளியா கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னா மந்திரி. ஐயோ செலவாகுமே அப்படின்னா ராஜா. பொதுவா சாதுக்கள் அரண்மனையை விரும்ப மாட்டாங்க, எங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தானே கூப்பிடுறீங்க. நம்ம கூட ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறோம், இல்லாட்டி ஒன்றும் சாப்பாடு தரப்போறது கிடையாது. நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம், நல்லா இல்லாட்டி என்ன செய்ய முடியும் உங்களால. இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி, சும்மா பேசுறது. மங்களம் இல்லை ஆனா மங்களத்தை பேசுறோம். அப்போ அப்படி சும்மா பேச்சுக்கு அவரை கூப்பிடுங்க, அவர் வரமாட்டார். நீங்க அப்படி இன்வைட் பண்ணும்போது அங்க இருக்கிற மக்கள் புரிஞ்சுப்பாங்க, ராஜா நல்ல மனுஷன் அப்படின்னு. உங்களுக்கும் கௌரவம் கூடும். இப்படி சாதுவை உபசரிச்சார் அப்படிங்கிற ஒரு பேராது வருமே அப்படின்னு சொன்னான். ஒரு ரதத்துல அந்த மந்திரி கூட அந்த சாதுவை பார்க்க வந்தாங்க. மரத்தடியில இருந்தார், மக்கள் கூட்டம் இருக்கு. அவரு கிருஷ்ண கதா பேசிட்டு இருக்கிறார். கொஞ்ச நேரம் நின்னுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கண்ணை திறந்து பார்த்தார். 2 பேரும் வந்து நமஸ்காரம் பண்ணாங்க. மண்டி போட்டுட்டு அவன் கேட்கிறான், ராஜா நீங்க எவ்வளவு பெரிய சாது,
ஆஹ் நீங்க ஒரு மகாராஜா, என்னுடைய அரண்மனையை அலங்கரிக்க வேண்டிய நீங்க இப்படி ஒரு மரத்தடியில பறவைகளாட்டம் உட்கார்ந்து இருக்கலாமா? வாங்க அரண்மனைக்குன்னு கூப்பிட்டார். அவர் சொன்னார், இதுக்காகத்தான்ப்பா நான் காத்திருந்தேன். நல்ல வேளை வந்த. சரி கிளம்பலாம். நான் நடந்து வர மாட்டேன். எனக்கு ஒரு தேர் தயார் பண்ணி கொண்டு வா அப்படின்னாரு. ஏதோ என்னோட தேர் இருக்கு அப்படின்னா அவனுக்கு உள்ளுக்குள்ள வருத்தம். தெரியாதனமா கூப்பிட்டுட்டோம், இப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. அப்போ சரி வா போகலாம் அப்படின்னாச்சுன்னா, எனக்கு வேற தேர் தான் வேணும், இந்த தேர் வேண்டாம், இது உன்னுடையதாச்சே அப்படிங்கிறார். அவருக்கு அடுத்த வாரிசுக்காக செய்திருந்த தேரை எடுத்துட்டு வந்தாங்க. நீ நடந்து வா, நான் தேர்ல போறேன்னு சொல்லி தேர்ல உட்கார்ந்துக்கிட்டார். ராஜா நடந்து வந்தான். மக்கள் எல்லாம் பார்த்து வணங்குறாங்க. ஆஹ் பரவாயில்ல, மன்னன் திருந்திட்டான், ஒரு சாதுவை மதிக்கிறான்னு சொல்லி எல்லாரும் வணங்குறாங்க. அரண்மனைக்கு போயாச்சு. எங்க தங்குவீங்கன்னா, நல்ல அறையா கொடு, எல்லா வசதியும் இருக்கணும். என்ன சாப்பிடுவீங்கன்னா, நான் என்ன தந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். பகவானுக்கு படைச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். எத்தனை தடவைனாலும் தரலாம். ஒரு நாளைக்கு 2 தடவை ஜூஸ் மட்டும் கொடுக்குறது. ஃப்ரெஷ், நல்லா புது பழங்களா இருக்கணும். தீஞ்சி போனது, ஓஞ்சி போனது, காஞ்சி போனதெல்லாம் தராத, தரமானதா கொடு அப்படின்னாரு. பழங்கள்லாம் ராஜாவுக்கு அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி. ஒரு நாள் பார்த்தான், 2 நாள் பார்த்தான், 3 நாள் பார்த்தான், எரிச்சல் ஆயிட்டான். இவரு சாப்பாட்டு செலவே கஜானா காலியா போல. இப்படி இருக்கிறாரு, சாமியார்கள்லாம் இப்படிதான் இருப்பாங்களோ அப்படின்னு அவனுக்கு டென்ஷனா எரிச்சல் ஆயிட்டான். இதனால தினமும் அவரை நமஸ்காரம் பண்றதை நிறுத்தினான். முதல்ல அவரை பார்க்கிறத விட்டான். அவரை உபசரிக்கிறதையும் குறைக்கிறான். அவர் தேடி அரண்மனைக்குள்ள வந்துட்டார் சபைக்கு. என்னப்பா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி ஒதுங்கிட்டே போற? விருந்தாளிய இப்படிதான் அவமதிக்கிறதா? உனக்கு என்ன குழப்பம்னு கேட்டார். அவன் சொன்னா, உங்களை பார்க்கும்போது எனக்கு கேள்விக்கு மேல கேள்வியா வருது, எரிச்சலா வருது. நீங்க ஒரு சாதுவே கிடையாது. சாதுன்னா எப்படி இருப்பாங்க? உங்களை பார்க்கும்போது சாதுதானான்னு சந்தேகமா இருக்கு. சாது லேது அப்படிங்கிறான். அப்ப அவர் சொன்னாரு, உனக்கு என்ன சந்தேகம்னாலும் என்கிட்ட கேட்க வேண்டியதானே. நீயா ஏன் கற்பனை பண்ணி கொண்டு போய்க்கிற? அவர் சொன்னா, சாதுன்னா யார்? அந்த அடையாளங்களை சொல்லுங்க அப்படின்னு. இப்படி கேளு, சரி இதுக்கு கண்டிப்பா உனக்கு பதில் வேணுமானு தெரியணும், இல்லாட்டி நான் செத்தே போயிடுவேன். சரி என் கூட வா, உனக்கு இதுக்கு உண்டான விளக்கத்தை தாரேன், அதுக்கப்புறம் நீ திருப்தியா இருப்ப அப்படின்னு. உடனே அவன் கூட வந்தான். நடத்தி கூட்டிகிட்டே போனார். சரி எங்கேயாவது ஒரு மரத்தடியில வச்சு சொல்லுவாருன்னு பார்த்தா நடந்துகிட்டே இருக்கிறாரு. 4 மணி நேரம் ஆயிடுச்சு. என்ன நீங்க பதில் சொல்லுன்னு சொல்லி இப்படி கூட்டிட்டு போறீங்க? பதில் சொல்லத்தான் கூட்டிட்டு போறேன், வந்துகிட்டே இரு, அமைதியா வா, பயப்படாத. இப்படியே நடந்து நடந்து பொழுது அடையுது. சாப்பிடணுமே அப்படின்னு. அதுக்கு என்ன, எவ்வளவு மரங்கள் இருக்கு, எவ்வளவு பழங்கள் இருக்கு, எவ்வளவு கனிகள், கிழங்குகள்லாம் இருக்கு, இதெல்லாம் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னா, அது சாப்பாட்டுலயே சேராத. நீ சாப்பிடு, பசிக்கு தானே, உயிரை தக்க வைக்க தானே உணவு அப்படின்னு பழங்களை பறிச்சு கொடுத்தாரு. சாப்பிட்டான். இருட்ட ஆரம்பிக்குது. எப்போ பதில் சொல்லுவீங்க? நான் நெருங்கியாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இருட்டுல எனக்கு நடக்க முடியாது அப்படின்னு. அப்ப என்ன செய்யலாம்? முதல்ல தூங்க வேண்டாமா அப்படின்னா, சரி தூங்குவோம், படு அப்படின்னு சொல்லி இவர் படுத்துட்டார். என்னது இது, இப்படி வெட்டாந்தரையில எப்படி தூங்குறது? அஹ் காஞ்ச இலைகளா கிடக்கு, குச்சிகளா இருக்கு, இதுல படுக்க சொல்லுங்க. இல்லதான் தூங்க, வேற வழி கிடையாது. தூங்கு, பரவாயில்ல, உனக்கு தூக்கம் தானே முக்கியம், தூங்கு. இந்த புலி சிங்கம் ஏதாவது வந்தா அப்படிலாம் ஏன் பயப்படுற? அதெல்லாம் வராது, நான் தூங்குறது இல்லையா, அது மாதிரி தூங்கு. இவர் நல்லா தூங்குறாரு. அவன் தூங்கவே இல்லை. முழிச்சு முழிச்சு பாக்குறான். அது வந்துருமா, இது வந்துருமா, பாம்பு வந்துருமா, பள்ளி வந்துருமா.
தூங்காமலே இருந்தான். வெடிஞ்சது. ஒரு குளத்துல போய் குளிச்சாங்க. அவர் அதுக்கப்புறம் காயத்ரி பண்ணார், அனுஷ்டானம் பண்ணார். இவன் அப்படியே எரிச்சல்ல நின்னுகிட்டே இருக்கான். மேற்கொண்டு நடந்தாங்க. இன்னொரு தடவை கனிகள்லாம் சாப்பிட்டாங்க. இப்படி நடந்து நடந்து ஊர் எல்லைக்கு வந்துட்டாங்க. அந்த நாட்டோட எல்லைக்கு வந்த பிறகு அவன் நின்னுட்டான், இவர் பாட்டு போறாரு. திரும்பி பார்த்து என்னப்பா வா அப்படின்னா, அது எப்படி வர முடியும்? ஏன் என்ன ஆச்சு அப்படி? அது ஏன் நாடு கிடையாது. ஏன் அப்படி சொல்ற? எல்லாம் இறைவனுடையது, வா சும்மா. இல்ல அப்படி வரக்கூடாது. அப்படி வந்தாச்சுன்னா அந்த நாட்டுக்காரன் என்னை பிடிச்சி உள்ள போட்டுருவான். ஏற்கனவே என் மேல அத்தனை பேரும் டென்ஷன்ல இருக்காங்க. என்னை பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. அதனால நான் வர முடியாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கூட வான்னு. நீங்க சாமியாரு, உங்களை யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நான் அப்படி இல்லை. எனக்கு பொண்டாட்டி இருக்கா, பிள்ளை இருக்கு, நாடு இருக்கு, வீடு இருக்கு, மக்கள் இருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு நான் வர முடியுமா அப்படின்னு அவன் சொன்னான். உடனே அப்படியா, சரி அப்ப நீ இரு அப்படின்னு சொல்லி அவர் கிளம்புறாரு. நான் கேட்டதுக்கு பதிலத்தான் நீயே சொல்லிட்டிய அப்படின்னாரு அவர். அப்பதான் அவனுக்கு மண்டையில ஏறிச்சு. ஆமா உண்மைதான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டான். இப்படி சாதுக்களை பற்றி உபநிஷத்துல இப்படி ஒரு கதை. பொதுவா சாது இறைவனை உள்ளத்துல தாங்கியபடியே வாழ்றவர். எல்லாருக்கும் இதயத்துல இறைவன் இருக்கிறார். ஆனா அந்த நம்பிக்கையோ அந்த நினைப்போ பல பேருக்கு இருக்காது. இதயத்துல அவங்களுடைய அபிமானம் அவங்கள வழி நடத்தும். அபிமானம் நாலு பேருக்கு தன்னை காட்டுற மாதிரி இருக்கும்போது கர்வமா மாறுது. அதோட கொஞ்சம் செலவு சேர்ந்ததுன்னா படோட்டாபம் ஆகுது, ஆடம்பரமா மாறுது. கர்வம் வழி நடத்தாதபடி இருக்கணும். அஹ் இதயத்துல பரமாத்மா இருக்காரு, அவர் வழி நடத்தணும். அதுபடி வாழ்றவங்க தான் உண்மையான சாதுக்கள். அஹ் அதான் இந்த கதை. ஹரே கிருஷ்ணா. கொஞ்சம் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். கேரளாவுல இன்னைக்கு இன்னைக்கு போறான், இன்னைக்கு இந்த கிளாஸ். நாளைக்கு ஹரே கிருஷ்ணா மகாராஜ். தண்டவத் பிரணாம் மகாராஜ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. நல்லா புரிஞ்சுதா? நல்லா இருந்தது மகாராஜ் கதை, குட்டி கதை. நல்லா இருந்தது. நான் கூட என்னவோ சொல்ல போறாரா கேட்டு காது கிட்ட வச்சு கேட்டுட்டே இருக்கேன். என்ன சொல்ல போறாரா அது சாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பதில் அவனே சொல்லிட்டான். ஹரே கிருஷ்ணா. இந்த ஹரே கதையை கிருஷ்ணா நான் முந்தி நம்ம மகாராஜ்கிட்ட சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா சந்தோஷம். சிரிச்சாங்க.